Hi guys, good evening to everyone. Good Good evening, evening, sir. sir. Good evening, sir. Very good evening to you all. How are you today? Fine, Fine, sir. sir. Okay, I'm Sir. also happy to see you everyone in today's class. I hope you all are doing well, right? So today we are going to talk about two things. First one is about the prepositions, and also we are going to talk about simple present tense, right? So in the class, நாங்கள் ரெண்டு விடயங்களை பற்றி கதைக்க போகிறோம். ஒன்று வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி கதைக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீபசிஷன்ஸை பற்றி கதைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் த டென்சஸ், ரைட்? இப்போ எத்தனை டென்ஸ் இருக்குது ஆங்கிலத்தில்? How many tenses 12 are there in இருக்குதுண்ணா. English? Hmm? 12 இருக்குண்ணா. வேற யாரும் ஒரு ஆள் சொல்லியிருக்கு 12. வேற எதுவும் ஐடியா? Right. There are only 3 tenses. எத்தனை டென்ஸ் இருக்கு ஆங்கிலத்துல? மூன்று டென்ஸ் தான் இருக்கு. ரைட், such Three as tense. present, past and future. அப்ப மூன்று டென்ஸ் இருக்குது. present tense, past tense, future tense. அப்ப இந்த மூன்று டென்ஸ் தான் இருக்கு. எந்த ஒரு மொழியை எடுத்தாலும் இந்த மூன்று தான் இருக்க போகுது. ரைட்? But in English, each tense has 4 aspects. அப்ப நீங்க எடுத்தோடனே ஒரு 12 சொன்னாங்க. உண்மையாவே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு டென்ஸ்லையும், அதாவது இந்த ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கட்டும், பாஸ்ட் டென்ஸா இருக்கட்டும், அல்லது இந்த ஃபியூச்சர் டென்ஸா இருக்கட்டும், இந்த ஒவ்வொன்றையும் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல என்ன இருக்குதா? 4 வடிவங்கள் இருக்குது. 4 aspects. For example, let's talk about the present tense. ரைட்? அப்ப இந்த ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி கழிச்சோம்னு சொன்னா, ரைட், இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்ல 4 வடிவங்கள் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்டா, ரைட், முதலாவது சிம்பிள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ரைட், சிம்பிள் ப்ரெசன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ரைட். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னு சாரி பாஸ்ட் கண்டினியூஸா present perfect, right? Present perfect tense. And you have present perfect continuous tense, right? ஓகே, அப்ப 4 வடிவங்கள் இருக்க போதும் ஒரு டென்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா. அப்ப present tense எடுத்தோம்னா சிம்பிள் present, present continuous, present perfect, present perfect continuous. அதே போல பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன சொல்லுங்க பார்ப்போம். Simple past, Simple past. past Past continuous, continuous. past perfect, Past past perfect continuous, continuous. Right, very good. ஃபியூச்சருக்கு போனீங்கன்னு சொன்னா Simple future. simple continuous, சிம்பிள் கண்டினியூஸா? future continuous, Simple future, future continuous, future future perfect, perfect, and future perfect future continuous. perfect continuous. Right, அப்ப மொத்தமா உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றிலையும் 4 வடிவங்கள் இருக்கு. 4 into 3, 12 aspects. So இனி யாரும் உங்கள்கிட்ட எத்தனை டென்ஸ் இருக்குன்னு கேட்டா 12 சொல்லாதீங்க. Right, there are 3 tenses, but each tense has 4 aspects. அப்ப 3 காலங்கள் இருக்குது. ஒவ்வொரு காலத்திலையும் 4 வடிவங்கள் இருக்குது. அப்ப பாருங்க, ஏன் இந்த aspects, ஏன் இந்த வடிவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா,
we use different, right, kinds of sentence structures according to the situation. அப்போ ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய வாக்கியத்தினுடைய அமைப்பு மாறுது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் சோறு சாப்பிடுகிறேன், நான் சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன், நான் சோறு சாப்பிட்டுட்டேன். இப்ப இந்த மூன்று வாக்கியத்தை பாருங்க, நான் சோறு சாப்பிடுறேன், நான் சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன், நான் சோறு சாப்பிட்டுட்டேன். இந்த மூன்றுமே நிகழ்காலத்தோட தொடர்பட்டது. ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த மூன்று வாக்கியத்தையும் பயன்படுத்திடலாம். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இந்த வாக்கியத்தை சொல்லுவாங்க. இப்ப நான் சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்டா நான் சொல்லுவேன், ஐ எம் ஹேவிங் மை டின்னர், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். பழமையா நீங்க இரவு சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடுறீங்க? ஐ யூஸ்வலி ஈட் ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் ஃபார் டின்னர். அப்ப அங்க நான் வளமையா, அப்ப இப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கல, வளமையா சாப்பிடுறேன். இன்றைக்கு சாப்பிடுறேன்னா நாளைக்கு, நாளை அன்றைக்கு, நேற்று, முந்தின நாள். அப்ப நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த டென்ஸை யூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த சிச்சுவேஷன் படி பிரிச்சதால தான் each tense has 4 aspects. இப்ப புரிஞ்சுதா? Yes, sir. ரைட். அப்ப பாருங்க, when you think about your mother tongue, first you learn to speak, right? First you started speaking the language. After that only you learn how to read, how to write, how, right? அப்ப இதெல்லாமே நீங்கள் வந்து பிறகுதான் படிச்சீங்க. ஆனா when you learn a second language, normally we learn and speak. நாங்கள் கற்றுக்கொண்டுதான் கதைக்கிறோம். ஆக எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல சரியான முறையில் எங்களுக்கு என்ன தெரியணும், எந்த சிச்சுவேஷன்ல எந்த டென்ஸை நாங்கள் பயன்படுத்துற அப்படின்னு தெரிய வரும். சரிதானே? இது கிளியரா இப்ப எல்லாருக்கும்? Yes, sir. ரைட். அப்ப இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை வந்து நாங்கள் பார்ப்போம். ரைட். அப்ப இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை எங்க எந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்? யாருக்காச்சும் எது ஐடியா இருந்தா சொல்லுங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாங்கள் எங்க யூஸ் பண்ணுவோம், என்ன விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக பயன்படுத்தி கொள்ளும்? Usually activities. எஸ், வாட் இஸ் தட்? Usually activities. Right. First one is usual actions, so we call it as regular activities. அப்ப அதை நாங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்ப வழமையா நடக்கிற விஷயங்கள். அப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம், வழமையா நடக்கிறதுக்கு. Eating. ஆ, Eating. ஈட்டிங். ஓகே, சாப்பிடுறது. Going to work. Speaking. ஸ்பீக்கிங். Working. ஒர்க்கிங். Work up. Skipping. Wake up, sleep, fight, eat, drink, dance, work, clean, cook, Daily routine, sir. fight. ஓகே. அப்ப என்ன, நாங்க வளமையா செய்யற எல்லாமே ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் தானே என்ன? ரைட். இப்ப சாப்பிடுறது, Yes. வேலை போறது, நடக்கிறது, இருக்கிறது எல்லாமே. ரைட். ஓகே. இப்ப பாருங்க, இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள உங்களோட பர்த்டே வருமா? வராது sir. வருமா, வராதா? வராது sir. வராது sir. ஏன் வராது? வாட் இஸ் த ரீசன்? அது வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் தானே சார், இறந்த காலத்துல நடந்தது, அது நிகழ்காலத்துல வராது. ரைட். அப்ப அடுத்த வருஷம் பர்த்டே வராது, அப்படியா? வரும் சார், ஆனா பிறந்த நாளே வராது. ஒவ்வொரு பாருங்க, வருஷம் போன மட்டும் வருஷம் வந்தது, இந்த வருஷம் வருது, அடுத்த வருஷம் வரும். அப்ப நாங்க ரெகுலர் ஆக்டிவிட்டின்னு நினைக்க கூடாது, ஒவ்வொரு நாளும் நடக்கணும் என்று சொல்லு. ரைட். அப்ப இங்க என்ன நடக்குது? ஒவ்வொரு நாள் நடக்குதா? இல்ல இல்ல, இல்லையா? அப்ப இங்க நாங்க என்ன செய்வோம்? ஒரு குறிப்பிட்ட காரியம்
ரைட். ஒரு குறிப்பிட்ட காரியம் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி திரும்ப திரும்ப நடைபெற்றால் அது ரெகுலர் ஆக்டிவிட்டி தான். கட்டாயம் ஒவ்வொரு நாள் நடக்கணும் இல்லை. ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நடக்கலாம், ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கலாம், 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கலாம். ரைட். அப்ப இங்க நாங்கள் என்ன செய்வோம், ரெகுலர் ஆக்டிவிட்டியை பார்ப்போம், வளமையா நடக்கிற விஷயங்கள். ஓகே, அப்ப உங்களோட பர்த்டே ரெகுலர் ஆக்டிவிட்டிக்குள்ள வருமா இல்லையா? ரைட். நீங்க அவுட்டிங் போறது, சண்டேஸ்ல சர்ச்சு போறது அல்லது அவுட்டிங் போறது, Regular. ரைட். அப்ப எல்லாமே இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிக்குள்ள வரும். ரைட். ஓகேயா? அடுத்தது பாருங்க, ரெண்டாவதா சொல்றாங்க ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ரைட். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன? ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இப்ப நடக்கிறது. இல்ல. ஹேபிட் அப்படின்னா என்ன? நம்மளோட பண்பு. பழக்கவழக்கங்கள். வழக்கம். அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற பண்புகளை தான் நாங்கள் இங்க ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க, இந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் ஒரு ஆளுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கம். அப்ப இந்த பழக்க வழக்கத்தை பார்க்குற நேரம், இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஹாஜிரா இப்பவும் கிளாஸுக்கு லேட்டா தான் வரோம். அப்ப அதாவோட பழக்க வழக்கம். ரைட். அப்ப அங்க நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ஆளுக்கு பண்பை சொல்றோம். அதே மாதிரி சொல்றோம், சமீமா யூஸ் டு ஹேவ் த சமீமா யூஸ்வலி ட்ரிங்க்ஸ் ஹாட் வாட்டர் ஆஃப்டர் மீல். அப்ப சமீமா சாப்பிட முடிய ஹாட் வாட்டர் குடிக்கிறார். ரைட். அப்ப இங்க நாங்கள் என்ன செய்யலாம், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு ஆளினுடைய பழக்க வழக்கத்தை பற்றி சொல்லும்போது. அப்ப ரெண்டாவது பாயிண்ட் கிளியரா? Yes, sir. ரைட். அப்ப முதலாவது ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், வளமையா நடக்கிற விஷயங்கள். ரெண்டாவது பழக்க வழக்கங்களை சொல்றதுக்கு சொல்லுவோம். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரல் ஓ யூனிவர்சல் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் ஓ யூனிவர்சல் ட்ரூத்ஸ், பொதுவான உண்மைகள் அல்லது கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப பொதுவான உண்மைகள் அல்லது கொள்கைகள் சொல்லும்போது, இப்போ உதாரணத்துக்கு சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. wherever you go in the world, the same thing happens. சரிதானே? அப்ப நீங்க அமெரிக்காவுக்கு போனாலும் சூரியன் கிழக்கில் உதிக்க போகுது, ஜெஃப்னாக்கு வந்தாலும் சூரியன் கிழக்கில் உதிக்க போகுது, கல்முனைக்கு போனாலும் சூரியன் கிழக்கில் உதிக்குது. அப்ப பொதுவான உண்மைகள் அல்லது கொள்கைகளை பற்றி சொல்லும் பொழுது நாங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ரைட். the blood circulates around the body. அப்ப ரத்தம் என்ன செய்யும், உடலை சுத்தி சர்க்குலேட் பண்ணிக்கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். ரைட். ஓகே. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னு சொன்னா நியூஸ் பேப்பர் ஓ நியூஸ் ஹெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பத்திரிகைகள்ல வர தலையங்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க பெரும்பாலும் தலையங்கங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் இருக்கும். ஆனா உள்ள நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இவெண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கலாம், அல்லது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நடக்க போறதா இருக்கலாம். ஆனா தலையங்கம் நிகழ்காலத்துல தான் இருக்கு. ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா okay, the president visits the northern province. ஜனாதிபதி northern province விசிட் பண்ணுகிறார் இருக்கும் தலையங்கம். என்ன? ஆனா உள்ள போய் வாசிச்சீங்கன்னு சொன்னால் அங்க என்ன இருக்க போகுது, the president honorable Anurakumara Dissanayake has planned to visit all the divisional secretariat officers on 13th of April 2026.
அப்ப நடக்க போற ஒரு விஷயத்த நாங்கள் என்ன பிரசன்ட்லயே தலையங்கமா போட்டுட்டோம். அப்ப செய்திகள்ல வர தலையங்கங்கள் பெரும்பாலும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் வந்திருக்கு. சரிதானே? அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காமெண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். காமெண்ட்ரிஸ் சொன்னால என்ன? நேரடியாக நடக்கிற ஒரு விஷயத்த பார்த்து நாங்கள் காமெண்ட்ரிஸ் அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸ்பெஷலி இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் அல்லது மேட்சஸ் நடக்கும் பொழுது அதை அப்படியே அறிவிச்சு கொண்டே இருப்பாங்க இல்லையா? அப்ப அங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொண்டு வரதெல்லாம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எந்தெந்த சிச்சுவேஷன் எந்தெந்த சூழ்நிலையில நாங்கள் கதைக்கும் பொழுது இந்த இருக்கிற 5 சூழ்நிலைகளிலும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது கிளியரா எல்லாருக்கும்? யூசேஜ் Yes. ஓ சார். ரைட். அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நாங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்றோம், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்றோம், ஜென்ரல் or யூனிவர்சல் ட்ரூத்ஸ், நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் அண்ட் கமெண்ட்ரிஸ் இந்த 5க்குமே நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். ரைட்? இது கிளியரா? ரைட். இப்ப நாங்கள் அடுத்ததா வர போறோம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர். ரைட்? அப்ப ஒரு வாக்கியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்றதை பற்றி நாங்கள் இப்ப பார்ப்போம். அப்ப வழமை போல நாங்கள் என்னத்தை போடுவோம் முன்னுக்கு ஸ்டார்ட்ல? What will you use? சப்ஜெக்ட். The subject. Subject. Very good. அப்ப எழுவாயை பயன்படுத்தி கொள்வோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா சப்ஜெக்டை தொடர்ந்து ஹெல்பிங் சார். ரைட்? இங்க நாங்கள் verb stem யூஸ் பண்ண போறோம். அதாவது present verb. ரைட்? அதாவது ஷார்ட்டா சொன்னா verb one இல்லையா? V1. ஓகே. அடுத்தது object. Object. ரைட். அப்ப verb one யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் object அல்லது complement பயன்படுத்தி கொள்வோம். ரைட்? We use the object or the complement. ரைட்? இப்ப பாருங்க subject யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் verb stem, then we use the object or complement. அப்ப இந்த subject வந்து இங்கதான் நாங்கள் கவனமா இருக்கணும். செகண்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த எழுவாய் வந்து he she it என்னவா? he அல்லது she அல்லது it அல்லது அது ஒரு சிங்குலர் நவுனாக இருந்தால், ஒருமையாக இருந்தா, ரைட்? அங்க நாங்கள் இந்த verb one-ஓட என்ன சேர்த்துக்கொள்வோம்? எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்த்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதா என்னண்டு? ரைட்? அப்ப இங்க வாக்கியத்தினுடைய அமைப்பு சப்ஜெக்ட் பிளஸ் verb stem பிளஸ் object complement. ரைட்? அப்ப இங்க எழுவாய் வந்து he she it அல்லது சிங்குலராக அமைந்தால் இந்த verb one-ஓட நீங்க என்ன செய்ய வேணும்? எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்த்தே ஆகணும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? Yes. இப்போ உதாரணத்தை பாருங்க. he worked in Colombo. இந்த வாக்கியம் சரியான்னு பார்த்து சொல்லுங்க. சரி அந்த சென்டென்ஸ் அவன் குழம்பில் இங்க you have to add s to the verb. So உண்மையாவே இது அப்படியே இருக்கணும். He works in Colombo.
Right? So he works in Colombo. அதே போல பாருங்க, Ansi live in Sri Lanka. ஓகே, அப்ப இங்க சரியா வாக்கியம்? இல்ல. என்னன்னு வந்திருக்கணும்? Yes, sir. Lives என்னன்னு வரணும்? Nancy lives in Sri in Lanka. Sri Lanka. And she lives And she lives in Lanka. Sri Lanka. Okay. அதே போல பாருங்க, it rain in December. வாக்கியம் சரியா? மார்கழி மாதத்தில் மழை பெய்கிறது. Rains in December. It Rains. It rains December. It rains in December, right? Okay. அதே போல பாருங்க, Roy study in a private school. வாக்கியம் சரியா? இல்ல. Studies. என்னன்னு வரும்? Roy studies. அப்ப என்ன ஸ்பெல்லிங் ஸ்டடீஸ்? Yes. STUDIES. Yes. So Roy studies in a private school. அப்ப சிம்பிள் பிரசன்ட்ல நாங்க வாக்கியத்தை சொல்லும் பொழுது எழுவாயில கவனமா இருக்கணும். ஏனென்றா சப்ஜெக்ட் வந்து he, she, it. அதே போல சிங்குலராக இருந்தா நாங்கள் வேர்போட எஸ் அல்லது எஸ் அல்லது ஐஎஸ் சேர்த்துக்கொள்வோம். இது கிளியரா எல்லாம் இருக்கும் இது வரைக்கும்? Yes. ரைட். Yes. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், ரைட்? அல்லது ஐ, யூ, வி ஓ தே அல்லது ப்ளூரலாக இருந்தா அப்ப he, she, it மோனா மிச்சமா இருக்கிறது என்ன? ஐ, யூ, வி, தே, ரைட்? அப்ப இதுல ஏதாச்சும் கொண்டு எழுவாயாக வந்தா நாங்கள் verb stem யூஸ் பண்ணிக்கொள்வோம். But we won't add anything to the verb. அதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? verb-க்கு ஒண்ணுமே சேர்க்க மாட்டோம். அப்ப நான் நேரத்தோட எழும்புறேன்னா காலையில என்னன்னு சொல்லுவீங்க? I get up early in the morning. Right. I wake up too early in the I morning. get up early. Right, early in the morning. Okay. I get up early. Right. நாங்க டிவி பாக்குறோம். நாங்க watching we watch Watching TV. Okay. அவர்கள் பின்னேரத்துல கிரிக்கெட் விளையாடுறவங்க. They play cricket. They play cricket in the evening. அவர்கள் பின்னேரத்துல கிரிக்கெட் விளையாடுறவங்க. அப்ப என்னன்னு சொல்லுவோம்? They play Cricket. Evening time. they play cricket They play cricket in evening. in the evening. Right. They play cricket in the evening. They Right. play மாணவர்கள் பாட புத்தகங்கள் பயன்படுத்துகிறார்கள். மாணவர்கள் பாட புத்தகங்களை பயன்படுத்துகிறார்கள். Students use the textbook. Right. Students use the textbooks. மாணவர்கள் பாட புத்தகங்களை பயன்படுத்துகிறார்கள். Right. மக்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். People face many problems.
face many 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 problems. ரைட்? இப்போ புரிஞ்சுதா அப்படி நாங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் ஒரு வாக்கியத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிறது? Yes, sir. Do you understand? Yes, sir. ரைட். அப்ப இங்க ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் கவனமா இருக்கணும். என்னன்னு சொன்னால் சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட் வந்து இல்லையா he she it அல்லது சிங்குலரா இருந்தா மட்டும் நாங்கள் அங்க வேர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் எடுத்துக்கொள்வோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் டைரக்டா ப்ரெசன்ட் வேர்பை பயன்படுத்தி கொண்டு போகலாம். ரைட்? இதுவரைக்கும் பார்த்ததுல யாருக்கும் டவுட் இருக்கிறது? எஸ் ராஜினி. சார் சிம்பிள் ப்ரெசன்ட்ல கொஞ்சம் சத்தமா கதைங்க மைக்கு கிட்ட வாய வச்சு. சிம்பிள் ப்ரெசன்ட் என்னண்டு சிம்பிள் ப்ரெசன்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். நீங்க கதைக்கிற விளங்குது இல்ல ராஜினி? சத்தமா கழிச்சிங்கடா. சிம்பிள் ப்ரெசன்ட்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். யாரும் அவர் கதைக்கிற விளங்குதுண்டா சொல்லுங்க எனக்கு. Sir, Simple simple present present explain explain பண்ணாரு. ஒரு ஆள் சொல்லுங்க. Simple present எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். அபி சொல்லுங்க. என்ன சிம்பிள் ப்ரெசன்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா சார் அந்த திருப்பியா? ஓ ஏனா இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா ராஜினி? ஓகே ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு 1 மினிட்ல இந்த கிளாஸ் எண்ட் ஆகும். திருப்பவும் அதே லிங்கை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் திருப்பி இருக்கா பார்ப்போம். பிரச்சனை இல்லை. ரைட்? மேலோட்டமா பார்ப்போம் படிச்சதை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி இருக்குது, எந்த சிச்சுவேஷன்ல இருக்குதுன்னு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அப்போ வாக்கியத்தை அமைக்கக்குள்ள என்னென்ன விஷயம் அங்கே கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். எனவே இன்னும் இருக்கா நாங்கள் பார்ப்போம். ரைட்? பார்த்துட்டு அடுத்தவர்களை போவோம். சரியா?